வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி முத்துக்குமரனுக்கு ஒரே ஆர்வமாக இருக்கும் போல் எல்லாருடைய லவ் ஸ்டோரியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட்டு தீபக் வந்து அவருடைய லவ் ஸ்டோரி சொல்லிட்டாரு. அடுத்து வந்து விஷால் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. விஷால் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தர்சிகா லவ் ஸ்டோரிஸ் நினச்சிடாதீங்க, அந்த லவ் ஸ்டோரி இல்லைங்க, அதெல்லாம் போய் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது வந்து வெளியே வந்து நடந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காதல் கதையை வந்து அவர் சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணி 2 நாளைக்கு அப்புறம் இவர் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுக்கு. ஓகே சொல்லிவிட்டு ஈசிஆரில் மீட் பண்ணியிருக்காங்க. ஈசிஆரில் மீட் பண்ணிவிட்டு விஷால் என்ன சொல்லியிருக்காரு, வண்டி எடுத்துகிட்டு வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ உடனே என்கிட்ட பக்கத்தில் இருந்து நம்ம ராயன், டேய் எங்கடா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு. இருடா, ஏரியாவிலேருந்து ஈசிஆர் கூட்டிகிட்டு போனால் தான்டா தப்பு, ஈசிஆர்லேருந்து ஏரியாவுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன், வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணுறாப்புல. ஸோ விஷால் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்படியே வண்டியில் ஏறிட்டு பாட்டெலாம் போட்டுக்கிட்டு, ஸோ அப்படி கியரில் வந்து என் கையை வைக்கும்போது அந்த பொண்ணு கையும் பட்டுக்கிட்டு செம்மையாக அப்படி சூப்பராக இருந்துச்சு அந்த ரொமான்ஸாக. ஸோ அப்படியே போனோம், சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்னா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் திடீர்னு. ஸோ அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, என்னடா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா வாமா அப்படின்னு சொல்லி, ஃப்ரெண்டாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் உட்காந்துச்சு அந்த பொண்ணும். ஸோ நானும் பக்கத்தில் சோபாவில் உட்காந்ததுக்கப்புறம் திடீர்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் நான், அம்மா இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ண போகிறேன், இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். உடனே எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, என்னம்மா நல்லா இவனை பற்றி விசாரிச்சியா, ஆல்ரெடி ஸ்கூல்லையும் லவ் பண்ணியிருக்கேன், ஒரு பொண்ணை லவ் ஃபெயிலியர் வேறு ஆகிருக்கு, எல்லாம் விசாரிச்சு பார்த்தியா அப்படின்னு. ஸோ அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஷாக்கிங், அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு அழுதோன்னே எனக்கும் பயமாயிடுச்சு, என்னடா இந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு சொல்லி நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு. பட்டு அது வந்து அப்புறம் அம்மா அப்பாலாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு வந்து லவ் ஸ்டோரியை வந்து முடிச்சிட்டாரு. ஸோ உடனே முத்துக்குமரன் பக்கத்தில் இருந்து, டேய் இது என்னடா சத்யா லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சத்யா லவ் ஸ்டோரியே சொல்கிறாரு. ஸோ சத்யா லவ் ஸ்டோரி வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். என்னென்னா, முத்துக்குமரன் சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, அவர் வந்து சத்யா வந்து ரம்யா 2 பேரும் மீட் பண்ணி ஃபஸ்ட் நாள் வந்து டின்னருக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் சத்யா வந்து ரம்யாட்ட கேட்டிருக்காரு, ஏம்மா அவங்க வீட்டுக்கு நாளைக்கு கூட்டிகிட்டு போக ரம்யா அப்படின்னு. உடனே ரம்யா வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ சத்யா வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பார்த்துட்டு, நான் ரம்யாவை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ரம்யா பேரண்ட்ஸ்கிட்டயே ரம்யாட்ட சொல்லாமல் சத்யா சொல்லியிருக்காரு. ஸோ ரம்யாவுக்கு ஒரே ஷாக்கிங், அடப்பாவி இதை ஏன்ட்ட தான்டா ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லியிருக்காங்க சத்யாட்ட. இதுவே பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ பொண்ணுகிட்ட சொல்லாமல் அவங்க அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு லவ் பண்ணுறதே பெரிய விஷயம். இந்த காலத்துலலாம் எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதுவே க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொன்னார். ஸோ விஷாலுக்கு வந்து இது 2வது லவ்வாம். அப்போ இனிமேல் இன்னும் எத்தனை லவ் இருக்கோ தெரியலையே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ.